11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் சார்புகள் பயிற்சி 1.2இல் 5வது கணக்கு பார்க்கிறோம். இயல் எண்களின் கணத்தில் r என்பது 2a + 3b = 30 எனில் a ரிலேஷன் b என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பா என்பதை சரிபார்க்கவும் என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணமானது ஒரு இயல் எண் கணம். அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ என்பது ஒரு இயல் எண் கணம். இயல் எண்கள் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 1லேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். 1 2 3 எக்ஸெட்ரா. ஒரு எண்ணிக்கையற்ற கணமாக இது அமையும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு 2a + 3b = 30. இந்த சமன்பாட்டில் இருந்து ஏவோ அல்லது பியோ ஏதாவது ஒரு மதிப்பு கணக்கிட்டுக்கலாம். பி மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 2a வலது பக்கம் போகிறப்ப -2a ஆகும். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3ஆனது வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் 30 - 2a/3. இதில் ஏக்கு ஏதாவது ஒரு மதிப்புகள் கொடுக்கலாம். ஏக்கு ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுத்து பியின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம். ஏக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 2 பெருக்கல் ஏவோட மதிப்பு 1ன்னு ஏது பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா 30 - 2 பெருக்கல் 1/3 எனும் பொழுது மதிப்பு 28/3. 28 என்ற எண்ணானது 3ஆல் பர்ஃபெக்டாக நமக்கு அதாவது சரியாக வகுபடாது. 27 தான் 3ஆல் வகுபடும். அப்போ நம்ம ஏக்கு பிரதியிடக்கூடிய எண்ணானது 3ஆல் வகுபடக்கூடிய எண்ணாக கொடுத்தோம் அப்படின்னா தான் பி என்ற மதிப்பானது ஒரு இயல் எண்ணாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா பி என்ற மதிப்பானது இயல் எண்ணாக அமையாது, ஒரு விகிதமுறு எண்ணாக தான் அமையும். ஸோ அப்போ 3ஆல் வகுபடக்கூடிய என்னென்னு பார்க்குறப்ப அடுத்து ஏக்கு 2ன்னு பிரதியிட்டோம்னா மதிப்பு 30 - 2 பெருக்கல் 2/3. 2 பெருக்கல் 2 4. 30 - 4 எனும் பொழுது மதிப்பு 26/3. 26 3ஆல் வகுபடாது. அடுத்த மதிப்பு 30 - 2 பெருக்கல் 3ன்னு கொடுக்குறோம் /3. 2 3 6. 30 - 6 எனும் பொழுது 24/3 மதிப்பு 8. எனவே முதலாக ஏக்கு நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்பு என்ன கொடுத்துக்கலாம்னா 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்படி 3ன்னு கொடுக்குறப்ப a = 3 எனும் பொழுது b = மதிப்பு என்ன வருது? 30 - 3 2 6/3 24/3 எனும் பொழுது மதிப்பு 8. எனவே நம்ம ஏக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் எல்லாமே 3இன் மடங்குகளாக கொடுத்தோம்னா b ஆனது ஒரு இயல் எண்ணாக அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஏக்கு அடுத்து 6ன்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா b = 30 - 2 6 12. 12 30 - 12 எனும் பொழுது மதிப்பு 18/3. 30 - 2 6 12ன்னு இங்கே கொடுத்துக்கலாம். 30 - 12 18/3 6. அடுத்து ஏக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பு 3இன் மடங்குங்கிறப்ப 9 கொடுக்கலாம். b = 30 - 2 9 18/3. 30 - 18 12/3 மதிப்பானது 4. a = அடுத்து 12ன்னு பிரதியிடுறோம். b = 30 - 2 பெருக்கல் 12 24/3. 30 - 24 6/3. 6 3ஆல் வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு 2. அடுத்த மதிப்பு 15ன்னு கொடுத்தோம்னா 2 பெருக்கல் 15 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். அடுத்த மதிப்பு ஏக்கு 30 - 2 பெருக்கல் 15ன்னு பிரதியிடுறப்ப 2 5 2 15 30. 30 - 30 0. 0/3ங்கிறப்ப மதிப்பு 0. பியின் மதிப்பு 0. ஆனால் 0 என்பது ஒரு இயல் எண்ணாக இருக்காது. எனவே இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் ஏக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள். எனவே r என்ற தொடர்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னா முதல்ல 3ன்னு பிரதியிட்டோம். 3ன்னு பிரதியிட்டப்போ பிக்கு 8. அடுத்து ஏக்கு 6. பியின் மதிப்பு 6. ஏக்கு 9 எனும் பொழுது b 4. ஏயின் மதிப்பு 12 எனும் பொழுது பியின் மதிப்பு 2. தற்சுட்டு கடப்பு சமச்சீர் தன்மை 3ஐயும் 6000. தற்சுட்டிற்கான நிபந்தனை தற்சுட்டு இது தெரிஞ்சுக்கிறோம், எழுதணும்னு அவசியம் இல்லை. a, a belongs to R. சமச்சீர் தன்மைக்கான நிபந்தனை a, b belongs to R எனில் b, a belongs to R. கடப்புத்தன்மை 6000த்திற்கு a, b, c belongs to R எனும் பொழுது a, c belongs to R இருந்ததுன்னா அது ஒரு கடப்பு சார்பு. இந்த இடத்துல முதல்ல நம்ம கணக்கிட வேண்டியது சமச்சீர் தன்மையை 6000. இந்த சமச்சீர் தன்மையை 6000 a, அந்தந்த உறுப்புகளே இதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா a, a belongs to R.
3,3 6,6 மட்டும்தான் இருக்கே தவிர 3,3 8,8 9,9 12,12 ஆகிய மதிப்புகள் எதுவுமே இந்த கணத்தில் கிடையாது. அதாவது 3 ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம குறிப்பிட்டுக்கிறோம். இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் என்பதால் தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு தொடர்பு அல்ல. அடுத்து இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது சமச்சீர்த்தன்மை. சமச்சீருக்கான வரையறை எழுதியிருக்கிற ஏ கமா பி பிலாங்ஸ் டு பி ஆர் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த தொடர்பில் 3,8 இருக்குன்னா அடுத்து 8,3 இருக்கணும். 9,4னா 4,9 12,2னா 2,12ன்னு இருக்கணும். அந்த மதிப்புகள் எதுவும் கணத்தில் இல்லை. 3,8 பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது. ஆனால் 8,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் என்பதால் சமச்சீர் தொடர்பாகவும் அமையாது. தேர்ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் தொடர்பு அல்ல. அடுத்ததாக கணக்கிட வேண்டியது மூன்றாவது ஒன்றில் நிறுவ வேண்டியது கடப்பு தொடர்பு. ஸோ கடப்பு தொடர்பை பொறுத்தவரை நிபந்தனை எழுதிட்ட ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா ஏ கமா சி. இப்போ 3,8னா அதே 8ல் ஆரம்பிக்கிற மாதிரியான உறுப்பானது 6ல் இருக்கணும். 8ல் ஆரம்பிக்கக்கூடிய உறுப்புகள் எந்த ஒன்றுமே இதில் இல்லை. அதே போல் 6,6ன்னா 6ல் ஆரம்பிக்கக்கூடிய உறுப்பு, 9,4னா 4ல் ஆரம்பிக்கக்கூடிய உறுப்புகள் இது எல்லாமே இதில் இருக்கணும். எந்த ஒரு மதிப்புகளுமே இதில் அது போல் இல்லாததுனால கடப்பு தொடர்பாகவும் அமையாது. அந்த நிபந்தனை எப்படி எழுதிக்கலாம்? ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் எனில் ஏ கமா சி இஸ் பிலாங்ஸ் டு ஆர் என்ற நிபந்தனையை கடப்பு தொடர்பு வரையறையை ஆறானது நிறைவு செய்யவில்லை. எனவே ஆறானது கடப்பு தொடர்பு அல்ல. 3 தொடர்புகளுமே நிரூபிக்கவில்லை எனில் கண்டிப்பாக இது என்ன தொடர்பாக இருக்கும்? ஒரு சமான தொடர்பாக அமையாது. அதை 4வது நிபந்தனையில் எழுதுகிறோம். 4வதாக கணக்கிட வேண்டியது சமான தொடர்பு. ஆர் தொடர்பு ஆறானது தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகளாக இல்லை. therefore ஆர் என்பது ஒரு சமான தொடர்பு அல்ல. Thank you.